நம்ம கேபி ஜோதிடத்தில் சொன்னால் இந்த 8-12ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய புத்திகள் நடந்தாலும் அல்லது 8-12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்திகள் நடந்தாலும் அவனுடைய அப்போ நம்ம ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் தெரிஞ்சால் இந்த தலையெழுத்தை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா ஆண்டவனால் கூட தலையெழுத்தை மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளால் குறைக்க முடியும். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் ஐயா பரணி பாரதி அவர்கள் சிறப்புரையும் வாழ்த்துரையும் வழங்க இருக்கிறார். அன்னார் அவர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து என்கின்ற தலைப்பில் தன்னுடைய பேருரையை ஆற்ற இருக்கிறார். அவரை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். திருச்செந்தூர் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு ஜோதிடமும் வாஸ்து. ஜோதிடம் வேற இல்லை, வாஸ்து வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஜோதிடத்தை எப்படி நம்ம கேட்டகரியில் பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா, ஜோதிடங்கள் பூராமே நவகிரகங்களுடைய அடிப்படையில் வரக்கூடியது. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய நவகிரகங்கள் அடிப்படையில் போகிறது தான் ஜோதிடம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை சார்ந்து இயக்கக்கூடியது தான் வாஸ்து. அப்போ இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மிங்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். இது வேற கிடையாது, அது வேற கிடையாது. அதனால தான் ஒரு ஜோதிடம் படித்த ஒரு ஜோதிடரும் வாஸ்து தெரிந்த ஒரு வாஸ்து நிபுணரும் இருவரும் ஒரே நபராக இருந்தால் அந்த துறையில் சிறந்து விளங்கலாமே தவிர தனித்துவமாக ஒரு வாஸ்து படித்தவனால் வாஸ்து சொல்ல முடியாது, வாஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும், ஜோதிடத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜோதிடம் மட்டும் படித்திருந்தால் வாஸ்து தெரியவில்லை என்றால் வாஸ்துவில் சொல்ல முடியாது. அப்போ கேட்டகரி வெவ்வேறு விதமாக போயிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவில் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் ஒருங்கே இணைத்து பல காலமாக தன்னுடைய தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டு பல மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்துடைய வாஸ்துவில் ஒரு மூத்த ஆசான் ஐயா, பேர் தெரியல எனக்கு, லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நம்முடைய துவக்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வாஸ்து சொல்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய சிம்பிளான டிப்ஸ், நீங்கள் எதையுமே கற்றுக்க வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கற்றுக்குங்க. நேராக உங்கள் ஊரில் போங்க, சிவன் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும். இந்த நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு மட்டும் கற்றுக்குங்க. இந்த நவகிரகங்கள் பொதுவாக எந்த கோயிலாக இருந்தாலும் ஈசானிய மூலையில் தான் இருக்கும். அப்போ ஈசானிய மூலையத்தில் நவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ தான் சொல்கிறோம், முருகன்னா இப்படி இருப்பார், திருவண்ணாமலை ஈஸ்வரர் இப்படி இருப்பார், மதுரை மீனாட்சி அம்மன் இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு உருவத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். எப்பயுமே தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரன்னா யாரை தெரியும்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் எனக்கு தெரிஞ்சு சிவனாக தெரியும். சிவன்னாவே எனக்கு தெரிஞ்சு நடிகர்களை சிவாஜி கணேசன் தான் இப்பயுமே தெரியும். சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டேன்னா எனக்கு சிவாஜி படம் தான் தெரியும், இவர் தெரியும், சிவன் தெரிய மாட்டார். அதே மாதிரி முருகனை போய் பார்க்கலாம்னா நடிகர் சிவகுமார் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் முருகனுடைய அந்த வேஷத்தை முதல்ல காட்டினார், நான் தான் முருகன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அழகாக காமிச்சது. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நவகிரகங்கள் தான் கடவுள், தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள் என்பது இல்லை. பஞ்சபூதங்கள் கடவுள். பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்.
அப்போ நம்ம நின்று பேச இருக்கக்கூடிய தத்துவம் எந்த தத்துவத்தில் நின்று பேசுகிறது தெரியுங்களா? அக்னி தத்துவத்தில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அக்னி தத்துவம் உள்ள இடம் திருவண்ணாமலை, நீர் தத்துவம் உள்ள இடம் திருச்சியில் திருவனைக்காவல், காற்று தத்துவம் உள்ள இடம் காளகஸ்தி, ஆகாய தத்துவம் உள்ள இடம் சிதம்பரம். இப்படி இந்த தத்துவங்கள் அனைத்தும் நிரம்பிய இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. அப்போ இந்த நவகிரகங்களுடைய இடத்த மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நவகிரக இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த ஸ்டூல், இந்த சேர், இந்த மட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கம்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, இந்த கம்பி இருக்கக்கூடிய அந்த மையங்கிறது தான் பிரம்மஸ்தானம்னு பேர். இந்த பிரம்மஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு பகுதி, கிழக்கில் தான் சுக்கிரன் இருப்பார். பிரம்மஸ்தானத்தில் சென்டர் மையத்தில் சூரியன் இருப்பார். மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருப்பார். வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்துருப்பார். வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் உட்கார்ந்துருப்பார். வடமேற்கு மூலையை பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருப்பார். தென்மேற்கு மூலையை பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்துருப்பார். இதுதான் நவகிரகங்களுடைய இருப்பிடம். இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஜோடி சேர்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா வாஸ்து ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். வேறு கஷ்டமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் வாஸ்து கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான மேட்ரு தான். ஆனால் மூளையில் ஏற்றிக்கணும், படிக்கக்கூடாது. 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8னா கடைசி வரைக்கும் 1 2 2 2 2 4 3 2 6ன்ட்டே தான் இருக்கணும். சொல்ல முடியாது, மனசில் உள்வாங்கிக்கணும். அப்போ இந்த கிரக காரகத்துவம் நம்மளுக்கு ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, கிரக காரகத்துவம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ கிரக காரகத்துவம் பாவகாரகத்துவம் தெரியாமல் ஒரு ஜோதிடரும் சொல்லவும் முடியாது, வாஸ்துவும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஜோதிடம் பெருசா வாஸ்து பெருசா அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஜோதிடம் தான் பெருசும்பேன், வாஸ்து 2வது தான். ஏன் அப்படின்னா ஜோதிடம் என்பது 12 பாவங்களில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த 12 பாவத்துக்குள்ளே தான் 4ஆம் இடம்ங்கிற வாஸ்து இருக்குதே தவிர இந்த வாஸ்து என்ற விஷயத்தில் ஜோதிடம் இல்லை. அப்போ தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் இங்கே வரும். அதைத்தான் சிம்பிளாக சொல்லப்போனால் சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும். வீட்டில் புளிக்குழம்பு வச்சுட்டு அகப்பி வச்சு எங்கடா மட்டன் சிக்கன் காணாமேன்னு தொலைவக்கூடாது. ஏன்னா நீ வச்சது புளிக்குழம்பு, அங்கே எப்படி அகப்பியில் மட்டன் வரும்? அப்போ இங்கே விதியில் என்ன இருக்குதோ அதுதான் கொடுப்பனையாக வரும். அதுதான் தசா புத்தி. தசா என்பது சட்டி, புத்தி என்பது கரண்டி எடுக்கக்கூடிய அந்த அகப்பை. அப்போ விதியில் என்ன இருக்குதோ அதுதான், தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான்டா நடக்கும் அப்படிங்கிறாங்களே பழமொழி. உன் தலையில் என்ன எழுதி வச்சுருக்குதோ அதுதான்டா நடக்க போகுது, மாற போகிறது இல்லைன்னு. அப்போ நம்ம ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் தெரிஞ்சால் இந்த தலையெழுத்தை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா ஆண்டவனால் கூட தலையெழுத்தை மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளால் குறைக்க முடியும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறப்ப 4 போலீஸு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவனை, புகை சர்டிஃபிகேட் இல்லாதவனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது தெரியுது. அப்படின்னா தன்னுடைய மதியங்கக்கூடிய புத்திகளின் அடிப்படையில் ஒன்று போலீஸ்காரரு போனதுக்கப்புறம் போகணும், இல்லைன்னா ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இது இல்லாமல் போனால் நம்ம மாட்டிக்குவோம். அப்போ மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தை ஏன் பார்க்குறோம்னா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் கடவுளுடைய வழிபாடுகள், உணவு தானங்கள், நம்ம செய்யக்கூடிய உதவிகள் மூலம் நம்மளுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாமே தவிர பாதிப்பு நடக்காமல் எந்த ஒருவனாலும், எந்த ஜோதிடராலும் சரி, கடவுளாலையும் மாற்ற முடியாது. கீழே உளுந்து வண்டியில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி மண்டை உடஞ்சி 2ஆக பொழந்து உயிர் போகிறதுக்கு கீழே உளுந்து மண்டையில் அடிபட்டு
ஒரு 10 நாளைக்கு கோமா ஸ்டேஜில் இருந்து உயிர் தப்பிச்சு வந்தால் போதுமா? இது உயிர் போகணுமா, உயிர் தப்பிச்சு வரணுமா? தப்பிச்சு வந்தால் போதும். அப்போ தப்பிச்சு வர்றது என்பது தான் ஜோதிடத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், தர்மங்கள், பரிகாரங்கள், கோவில் வழிபாடுகளே தவிர யார்னாலையும் விதியை மாற்ற முடியாது. உனக்கு கெட்ட தசாபுத்தி நடக்குது, ஒரு 1.5 லட்ச ரூபாய் அண்ணங்கிட்ட கொஞ்சம் தட்டி விடு, உன்னை ஓஹோன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாற்றிடலாம் அப்படின்லாம் ஒருத்தனாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா நீங்கள் நல்ல முட்டாள், உங்கள்கிட்ட நல்லா அரைக்கிறான்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை லட்சம் ரூபாய்கள் பணத்தை கொடுத்தாலும் விதியை மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசுகிறதே ஜோதிடம் வாஸ்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம் உங்களுக்கு தெரியும். சூரியன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்த உடனே எல்லாரும் சொல்கிறது சும்மா ஒரு சினிமா படம் மாதிரி ஆகிப்போச்சு ஜோதிடத்தில். சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாய்னா தம்பி, புதன்னா மாமன், குருனா புள்ள, ராகுனா அப்பனோட அப்பன், அந்த வழி, கேதுன்னா அம்மாவோட வழி, இப்படி. இதையும் தாண்டி பர்சனலாக வீட்டுக்குன்னு சில தொடர்புகள் இருக்குது. அப்போ ஒரு பாவத்தை எடுத்தோம்னு வச்சுங்க, இப்போ லக்ன பாவத்திலேருந்து 12 பாவம் அப்படின்னா, லக்ன பாவம்னா ஜாதகருடைய மெயின் கேரக்டரே லக்னம் தான். 2ஆம் இடம்னா தான் இந்த ஜாதகருடைய குடும்பம், தனம், பொருளாதாரம், வாக்கு, பேசக்கூடிய வார்த்தைகள், இதை பற்றி சொல்லக்கூடியது. 3ஆம் இடங்கிறது தான் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே 3ஆம் இடம். 4ஆம் இடத்துல தான் இந்த நிலம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம், படிப்பு, இதெல்லாமே இருக்குது. 5ஆம் இடத்துல தான் இந்த காதல், காமம், உல்லாசம், பொழுதுபோக்கு, தரகு, கமிஷன், இது மாதிரி. 6ஆம் இடத்துல இந்த வேலை சார்ந்த விஷயம், வெற்றி சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், நோய் சார்ந்த விஷயம். 7ஆம் இடத்துல திருமண வாழ்க்கை, கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், வாடிக்கையாளர்கள், பொதுஜன தொடர்பு, இது எல்லாமே. 8ஆம் இடத்துல தான் அதிர்ஷ்டம், 8ஆம் இடத்துல தான் பிரச்சனை. 9ஆம் இடத்துல தான் உயர்கல்வி, 9ஆம் இடத்துல தான் ஏற்றுமதி, 9ஆம் இடத்துல தான் குலதெய்வம், 10ஆம் இடத்துல தான் நம்முடைய மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து. 11ஆம் இடங்கிறது லாபம், ஆசை நிறைவேறது. 12ஆம் இடம் நம்முடைய தாம்பத்தியம் மற்றும் நம்முடைய அயன சயன சுகம். அப்போ இந்த 12 பாவத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒவ்வொரு பாவத்துலேயுமே 9 கிரகங்களுக்கு பங்கு இருக்குதுங்க. நம்ம ஒரு பாவத்தை எடுத்தோம்னா, இப்போ 4ஆம் பாவம்னு எடுத்தால் வெறும் இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே நிலம், வீடு, வண்டி, வாகனம் தான் அப்படின்ட்டு ஒரு கிரகத்துக்கு மட்டும் பங்கு இல்லை. இந்த 4ஆம் பாவத்தில் 9 கிரகத்துக்குமே பங்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம 5ஆம் பாவம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. பொதுவாக 5ஆம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்குது? குழந்தைகள் இருக்குது, அரசியல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, சினிமா இருக்குது, சீட்டாட்டம் இருக்குது, உல்லாசம் இருக்குது, காதல், இதெல்லாமே இருக்குது. அப்போ 5ஆம் பாவத்தில் குருவுடைய காரகம் குழந்தை, 5ஆம் பாவத்தில் சினிமாவுக்கு காரகன் ராகு, காதலுக்கு காரகன் சுக்கிரன், குழந்தைக்கு குரு, தரகு கமிஷனுக்கு புதன். அங்கேயும் இங்கேயும் ஒரு பேச்சு, இவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசியா, அவங்ககிட்ட ஒரு பேச்சுவியா, அண்ணே இந்த இடத்த மட்டும் வாங்கி போடுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுவான், திருவண்ணாமலையிலிருந்து சற்றே தூரத்தில் 39 கிலோமீட்டரில் இந்த ஃப்ளாட் இன்று 1 லட்சம் என்றால் அடுத்த வருடம் 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கும்பியான். திருவண்ணாமலையிலிருந்து 32 கிலோமீட்டரு, அங்கே காலேஜுக்கு அருகிலும்பியா, காலேஜ் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்படி அந்த பேச்சை வர்ணனையாக மாற்றி பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இப்படி 12 பாவத்தோடைய மேற்றம் இருக்குது. அப்போ இதில் வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது இந்த நவகிரகங்களுடைய இருப்பிடங்களை தெரிஞ்சு தான் நீங்கள் வாஸ்தே சொல்லணும். வாஸ்துங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, ஒரே வாஸ்து கிடையவே கிடையாது. வாஸ்துங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் வாஸ்து இயங்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக தென்கிழக்கு இழுத்துட்டு போனால் ஒருத்தன் கடன்காரன் ஆயிடுவோம்போம், திடீர்னு நோய் வருங்க, வம்பு வழக்கு வரும்போம், சண்டை வரும்போம். ஆனால் ஒருத்தன் மட்டும் நல்லா இருப்பான். நீங்கள் ஒரு வீட்டை போய் பாருங்கள், ஒரு தெரு ஒரு வீட்டில் நல்லா குத்தும். அவன் என்ன சொல்லுவான், என்னையா நீ சொன்ன, தெரு அக்னி மூலையிலேருந்து தெரு குத்துது, இந்த தெருக்குத்து மூலம் கடன்காரன் ஆயிடுவான்னு ஊரே சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா, நாங்கள் ஒரு 25 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம், பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டு இருக்குது, 3 கார் வாங்கிட்டோம், 2 ஏக்கர் இடம் பிடிச்சிட்டோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படி? அவங்க மட்டும் ஏன் அப்படி சொல்கிறான்? மோசமான தெருக்குத்து தான், மோசமான கிணறு இந்த மூலையில் தான் எனக்கு இருக்குது, அக்னி மூலையில் கிணறு இருக்குது, தென்மேற்கு மூலையில் கிணறு இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் நம்ம மோசம்போம். ஆனால் அவனை கேட்டீங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்குதும்பா.
எதுவுமே இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன், 2 தலைக்கட்டுமா. ஏன்? அங்கே தான் நம்முடைய அறிவை பயன்படுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாஸ்து தனிப்பட்ட முறையில் இயங்குமே தவிர ஒட்டு மொத்தமாக இயங்கவே இயங்காது. அதைத்தான் கேபியில் லொக்கேஷன்னு பேர். ஒருத்தர் இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு எங்கே மீட்டிங்குன்னு கேட்டோம்னா, நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னோம்னா அவன் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வச்சுக்கிட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுவேன் சதீஷுக்கு, சார் எங்கே சார் வர்றது, எங்கே சார் வர்றதும்மா. இல்லைப்பா, இப்படி கொஞ்சம் தூரத்தில் இந்த லாட்ஜ் பேர் என்ன, விஜய்பால், இந்த லாட்ஜ் கிட்டப்பா அப்படின்னா, இந்த லாட்ஜ் கிட்ட வந்து மறுக்க, சார் நான் லாட்ஜு கீழே தான் நிற்கிறேன், எங்கே சார் வரணுமா. மறுக்க வந்து, இல்லைப்பா நீ மேமாடியில் வாப்பா, மேமாடியில் வந்தோடனே ரைட் சைடில் இருக்குதுப்பா அப்படின்னா, ரைட் சைடு வந்து இந்த முக்கில் நின்று, சார் இங்கே தான் சார் நிற்கிறேன், எங்கே சார் காணாமா. இதுவே லொக்கேஷனை தட்டு விட்டோம்னா நேராக இங்கே கொண்டாந்து வண்டி நின்றுடும். அப்போ லொக்கேஷன் என்பது எப்படி கேபி சார ஜோதிடத்தில் உபநட்சத்திரம் என்று லொக்கேஷனை சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் வாஸ்துல இந்த மொத்தமாக பொதுவாக பார்க்குறத தவிர்த்து கொஞ்சம் டெப்த்தாக தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றப்பேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் 9 கிரகங்களில் நல்ல கிரகங்களும் இருக்கும், கெட்ட கிரகங்களும் இருக்கும். நம்ம ஜோதிடத்தில் கேபியில் சொல்லக்கூடிய ஒரே வசனம் என்னன்னா, எந்த ஒரு கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் மூலமாகவோ நன்மையோ தீமையோ செய்யும். இதுதான் நம்மளுடைய கேபி சார ஜோதிடத்துடைய மூல மந்திரமே இதுதான். அப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நன்மையும் செய்யும் கெட்டதும் செய்யும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துட்டா அந்த மூளை பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செல்லையெல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுக்குங்க. நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப அழகான அற்புதமான விஷயம். இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் வந்து அக்னி மூலையில் தாங்க கிணறு இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அப்படிங்கிறோம். ஏன் இல்லை அப்படின்னா, இந்த அக்னி மூலைக்கு உண்டான கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகம் அவனுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்குறவனா இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படிங்கிற நம்ம வடகிழக்குக்கு அதிபதி யாரு? வடகிழக்குக்கு அதிபதி யாரு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜோசியருக்கு வந்து முதல்ல எது தெரியுதோ இல்லையோ, நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். சார் ஜாலியாக பேசலாம், புரியுதுங்களா? நம்மலாம் இங்கே மாணவர்கள், நானும் உங்களோட மாணவர்கள் தான், ஜாலியாக பேசலாம். முதல்ல ஜோதிடம் தெரிகிறதுக்கும் வாஸ்து தெரிகிறதுக்கும் நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். வடகிழக்கில் எந்த தெய்வம் இருக்கும்? வடகிழக்கில் இருக்கிறது புதன் பகவான் தான் இருப்பார். மீண்டும் நீங்கள் போய் எங்கேயாச்சும் உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் போய் நவகிரகத்துக்கிட்ட போய் நின்று வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா புதன் இருப்பார், தென்கிழக்கில் சந்திரன் இருப்பார், தென்மேற்கில் ராகு இருப்பார், வடமேற்கில் கேது இருப்பார், வடக்கில் குரு இருப்பார், தெற்கில் செவ்வாய் இருப்பார், மேற்கில் சனி இருப்பார், கிழக்கில் சுக்கிரன் இருப்பார், சென்ட்ரலில் தான் சூரியன் இருப்பார். இதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்களும் வாஸ்து நிபுணரே, நான் ஸ்ட்ராங்காக அடித்தே சொல்லுவேன், மாற்றமே இல்லை. அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? வடகிழக்கில் சுத்தவத்தமாக இருக்கணும், தண்ணீர் தேங்கி நிற்கணும், அசுபம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த இடம் மழை தண்ணியெல்லாம் தேங்கி வரணும், கிணறு வெட்டணும், போர் போட்டணும்னு சொல்கிறோம். ஏன்? இந்த பூமியோடைய ஒட்டுமொத்த பகுதியில் இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு என்றக்கூடிய இந்த பகுதி 23 டிகிரி சாய்வான நிலையில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த இதை எடுத்துக்கங்க. இப்படி இந்த பூமிக்குள்ளே இந்த வடகிழக்கு மூலை தான் இந்த 23 டிகிரி இப்படி சாஞ்சு இருக்குது. அப்போ இப்படி வடகிழக்கு மூலை சாஞ்சு இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி எங்கே வரும்? வடக்கு கிழக்கில் தான் வரும். அப்போ வடக்கு கிழக்கில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எங்கே நிற்கும்? வடகிழக்குலேயே தான் நிற்கும். அப்போ தண்ணி இருக்கிற பக்கத்தில் போர் போட்டால் தண்ணி வருமா? தண்ணி இல்லாத பக்கம் போர் போட்டால் தண்ணி வருமா? அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதி இயற்கையாகவே 23 டிகிரி பள்ளமாக இருக்கிறனால இந்த மழை இந்த உலகத்தில் எங்கே பெஞ்சாலும் அந்த பூமியோடைய வடக்கு கிழக்கு பகுதி பள்ளமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வீடு வடக்கு கிழக்கு எப்பயுமே பள்ளமாக இருக்கணும்னு சொன்னது அதனால தான். போர் போடணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி தேங்கி நிற்கும், அங்கே போய் போர் போட்டீங்கன்னா தான் உனக்கு தண்ணி வருங்கிற காரணத்தை சொன்னாங்க.
ரெண்டாவது, தண்ணி தொட்டி ஏன் அந்த மூலையில் கட்டணும்னு சொன்னாங்கன்னா, அதுவே பள்ளமான பகுதி, அங்கே தொட்டி கட்டினா தான் தண்ணி நிற்கும்னு சொன்னாங்க. இதுதான் காரணம். புரியுதுங்களா? வடகிழக்கு மூலையில் ஏன் தண்ணி தொட்டி போர் போடணும்னு சொன்னாங்கன்ட்டு. சரி, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 60க்கு 40ன்னு ஒரு ஃப்ளாட் இருந்தாலுமே அதனுடைய தென்மேற்கு மூலையில் தான் வீட்டை கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசானிய மூலை, தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, தென்மேற்கு மூலைங்கிறது நிருதி மூலை, வடமேற்கு மூலைங்கிறது வாயு மூலை. இதுதான் இந்த 4 மூலையோடைய தன்மை. அப்போ வடகிழக்குங்கிறது நீர், தென்கிழக்குங்கிறது நெருப்பு, தென்மேற்குங்கிறது நிலம், வடமேற்குங்கிறது காற்று. இந்த 4 தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குதுல்ல, அப்போ நம்ம காம்பவுண்டுக்கும் நம்ம கட்டக்கூடிய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் சுற்றி வரக்கூடிய மாதிரி காலி இடம் விடுவாங்க தெரியுங்களா. வீடு கட்டிட்டீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு ஐயர் வந்து அந்த நீர் பூசணிக்காய் எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டை சுற்றுவாங்க. அப்படி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் சுற்றி வரோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ஆகாய தத்துவம். அதனால தான் வீட்டுக்கு காம்பவுண்டு தயவு செய்து கட்டுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆகாய தத்துவம் நிரம்பி வழியும். அப்போ பஞ்சபூதங்கள் படி வீடு கட்டணும்னா காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில சுற்றி வர்ற மாதிரி காலி இடம் இருந்தால் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிலத்தத்துவத்தில் தான் வீடு கட்டணும். அப்போ நிலத்தத்துவங்கிறது எது? தென்மேற்கு மூலை, அதுதான் நிலத்தத்துவம். அப்போ ஒரு இடத்துல ஒரு குளமாட்ட இந்த ரூமுக்குள்ளே தண்ணி நிற்குது. நல்லா நான் சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் வடகிழக்கு மூலைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, இந்த தண்ணி ஒரு அடிக்கு நிற்குது. அப்போ இந்த இடத்துல வீடு கட்டணும். எங்கே கட்டுவீங்க? தண்ணியே இல்லாத பக்கம் தானே கட்டுவீங்க. அப்போ தண்ணியே இல்லாத இடம்னா தென்மேற்கு மூலை தான். அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி 1 அடி 2 அடி 3 அடி தேங்கினாலும் நீ இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட தண்ணி வராது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இயற்கையிலேயே இந்த பூமி தென்மேற்கு மூலை உயரமாக இருக்கிறனால தான் நீங்கள் வீடு கட்டும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டுங்க, மற்ற மூலையில் கட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த பூமி ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு மூலை உயரமாக இருக்குது. அப்போ உயரமாக இருக்கிற பகுதியில் தானே வீட்டை கட்டணும், அப்போ தானே தண்ணி வராமல் இருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இந்த 4 மூலை இருக்குது. இந்த 4 மூலையில் நீங்கள் எந்த மூலையில் வீடை கட்டணும், எந்த மூலையில் வீடு கட்டக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படி கட்டுனா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது அதான் குபேர மூலையும்பாங்க, ஒருத்தர் நிருதி மூலையும்பாங்க, ஒருத்தர் பழனி மூலையும்பாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா தென்மேற்கு மூலை என்பது ஒரு நிரந்தரமான மூலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நிரந்தரமான மூலை என்பது தென்மேற்கு மூலை. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா ஒரு நிலையாக அந்த வீட்டில் 4 காசு சம்பாரித்து ஒரு பண வசதி வாய்ப்போட ஒரு நிரந்தரமாக அந்த வீட்டை கை மாறாமல் அந்த வீட்டிலேயே குடியிருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இந்த தென்மேற்கு மூலையில் இல்லாமல் வாயு மூலையில் வீட்டை கட்டினாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ஃப்ளாட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இது தென்மேற்கு மூலைன்னு வச்சுக்கோங்க, இது வாயு மூலைன்னு வச்சுக்கோங்க, இது ஈசானி மூலைன்னு வச்சுக்கோங்க, இது அக்னி மூலைன்னு வச்சுக்கோங்க. இந்த தென்மேற்கு மூலை விட்டுட்டு இந்த வாயு மூலையில் வீட்டை கட்டினாங்கன்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டான், வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவான். இல்லைன்னா அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை வீட்டை விற்றுப்பிடுவாங்க. ஒருத்தர் 4 மூலைகளில் தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டினா நிரந்தரமாக வாழலாம். வாயு மூலையில் வீட்டை கட்டினா வீட்டை விற்றுட்டு போகணும், இல்லைன்னா வீடு வாடகைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அக்னி மூலையில் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெற்கு மேற்கு காலி இடமா இருக்கும். அக்னி மூலையில் வீட்டை கட்டிட்டா கடங்காரன் ஆயிடுவாங்க, வீட்டில் நோய் வந்துடும், பிரச்சனை வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியில் கேட்குறேன், யாருக்கு பிரச்சனை வரும்னு கேட்குறேன். இப்போ தென்கிழக்கில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, நம்ம ஜாலியாக பேசலாம், நீங்களே அழகாக பலன்னு சொல்லலாம். தென்கிழக்கில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, நோய் வரும்ன்ட்டேன், யாருக்கு வரும்? அந்த மூலையில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு தான் வரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார்? சந்திரன்னா யார்? முதல்ல பெண்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாய், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி. ஒன்று தாய்க்கோ மனைவிக்கோ நோய் தொந்தரவு வரும், இவ்வளோ தான் லாஜிக். லேடிஸுக்கு அதிகபட்சம் என்னப்பா நோய் வரும்? மீறி போனால் கர்ப்பப்பை, கல்லீர், வயிறு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி இந்த கோளாறு தான் மெயின் கோளாறு.
அழகாக சொல்லிட்டு போகலாம். தென்கிழக்கு மூலையில் ஒருத்தர் வீட்டை கட்டிட்டான், கர்ப்பப்பை கோளாறு, அடுத்தது வயிறு சார்ந்த குடல் சார்ந்த விஷயங்களினால பாதிப்புகள் வரும். இதுதான் லாஜிக்கு. இப்போ வடமேற்கு மூலையில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்கள்? வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய நவகிரகம் யார்? கேது. கேதுன்னா என்ன? கேதுன்னா சுருக்கிறது, கேதுன்னா சிக்கல். முதல்ல கேதுனாவே சிக்கல், சிலந்தி வளம் மாதிரி. கேதுன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிவில் கேஸு, கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறோம்ல, சிவில் கேஸுன்னு. அப்போ அதாவது வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டாவே கோர்ட்டு கேஸு, வம்புக்கு போகிறது, ஜெயிலுக்கு போகிறது, இது எல்லாமே கேது தான். அப்போ வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் இப்படி கொடுக்கும். இப்போ வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டுருச்சு, என்ன பிரச்சனை வரும்? அவ்வளோதாங்க மேட்ரு. ஒரு மேட்ரு இல்லைங்க, சப்ப மேட்ரு இது. வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் புதனுடைய காரகத்தை தப்பாக சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாவம் அந்த இடம் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான உறவு முறைகள், கிரகத்துக்கு உண்டான ஆரோக்கியம், கிரகத்துக்கு உண்டான பொதுஜன தொடர்பு தப்பாக சொல்லுங்களேன். தப்பானா எப்படி? இப்போ வடகிழக்கு மூலை உறவு முறைகளில் யார்? மாமன் வழி உறவு. வடகிழக்கு மூலையில் ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாமன் மச்சனை இந்த மாதிரி கேளிக்கைக்காரங்க சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்பா, பார்த்து நடந்துக்க. இதில் என்ன வழி? கஷ்டமா?